அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பயந்து தேர்தல் நிறுத்தப்படுகிறதா? அப்படின்ற ஒரு ஹாட் டாபிக் தான் இன்னைக்கு வலைதளங்கள் ஃபுல்லாமே பெருசா பேசப்பட்டுட்டு இருக்காங்க. மதுரையை சேர்ந்த கே. ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் பொதுநல வழக்கா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கழிஞ்சு ரொம்ப கேவலமா இருக்கு. அது போக அங்கங்கே பணப்பட்டுவாடா நடக்குது. இந்த மனித பட்டிகள் அப்படின்ற ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். இது எல்லாமே இன்னைக்கு கே. ரமேஷ் அப்படின்றவர் உச்சநீதிமன்றத்தில் விரிவா சொல்லி இந்த பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காப்ல. இதனால என்ன தாக்கம் நடக்க போகுது, இதுக்கு காரணம் விஜய் அவர்களா அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பொதுநல வழக்கு தாக்குதலின் போது பிஜேபி உள்ள வேலை பார்த்திருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பயந்து தான் இந்த வேலையை ஒருத்தர் நடத்திட்டு இருக்காப்ல. அவர் யார் அப்படின்னா, அந்த மதுரையை சேர்ந்த கே. ரமேஷ் அப்படின்றவர் ஒரு நார்மலான ஒரு வழக்கறிஞர். அது போக சமூக ஆர்வலராக இருக்காரு, எழுத்தாளராக இருக்காரு. இவர் நிறைய பொதுநல வழக்குகள் தொடர்ந்துருக்காப்ல. அது போக ஒரு தடவை எலெக்ஷன்ல பலூன் சின்னத்துல எல்லாம் நின்று தோத்துருக்காப்ல. இருந்தா கூட மக்கள் ஓட்டுக்கு காசெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு விழிப்புணர்வும் கொடுத்திருக்காரு. இப்போ இவர் 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காப்ல. இது என்ன விவரம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு அப்புறமா மனித பட்டிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். மீண்டும் ஒரு கூவத்தூரா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு மனித பட்டிகள்னு சொல்றதுக்கு பதிலாக கூவத்தூரான்னு கேட்டேன்னு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ கூவத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றது நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். எப்படி எம்எல்ஏக்கள் வச்சு குதிரை பேரம் நடந்துச்சு, அந்த ஒரு எலெக்ஷனின் போது ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எப்படியெல்லாம் எல்லாரும் பண்ணினாங்க அப்படின்ற விஷயம் இன்னைக்கு அவ்வளோ தூரம் அது எம்எல்ஏகள் அந்த ஒரு பணப்பற்றுவாடா அதிகம் நடந்த பெரிய பெரிய ஆளுக பெரிய பெரிய தலைகளுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சாதாரண பாமர மக்கள் கைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, கையில் செலவுக்கு காசு இல்லாதவங்களுக்கு மனித பட்டிகள் அப்படின்ற பேரில் கரூரில் நடந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய சம்பவம் ஒன்று. இது 2வது சப்ஜெக்ட். 3வது சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் ஒரு வேட்பாளர் பட்டியல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்க, இன்னைக்கு அந்த கொளத்தூர் தொகுதி முக்கியமான தொகுதி, அதாவது நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி மற்றும் இன்னும் பெரம்பூர் தொகுதி, வில்லிவாக்கம் தொகுதி, இந்த மாதிரி ஏரியாக்களில் நடந்துகிட்டு இருக்கிற திமுக சார்பில் நடக்கிற அதிகப்படியான பணப்பட்டுவாடா, இது 3வது சப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பேசினபடி அந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காப்ல கே. ரமேஷ், அந்த மனு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தேர்தல் நடத்தை முறைகள் அமல் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அந்த நீதிமன்றம் அப்படின்றதுக்கு தமிழக சட்ட ஒழுங்குக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்றது ஒரு சின்ன வழக்கறிஞர்களோட கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா, இது தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்திய தேர்தல் ஆணையத்தோட கையில் இருக்கு எல்லாமே. அப்போ இந்த வழக்கு என்ன பண்ணுனா, அவர் நேரடியாகவே இந்திய தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறனால இந்த வழக்கு அப்படி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு போகும். தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாக நான் அடுத்த டீட்டெயில்டோட உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். இது அடுத்து பரிசீலனையில் இருக்கு. 2வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித பட்டிகள் இப்போ கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று கூட பேட்டி கொடுத்துருப்பாரு. இதை யாருமே கண்டுட்டு இருக்க மாட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்றது தெரியாது. சும்மா நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ் காமிச்சு ஒரு ஆஸ்பெட்டா சீட் மாதிரி போட்டு ஒரு பெரிய பில்டிங் அந்த இது மாதிரி கட்டி அதுக்குள்ளே மனிதர்களை அடைச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் மனித பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாப்ல. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, இப்போ குறிப்பிட்ட ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இடம் இல்லாதவங்க இப்போ ரோட்டில் சும்மா வீடு இல்லாமல் படுத்திருப்பாங்க. நிறைய பேர் குடும்பத்தாரிட்டு ஒதுக்கி விட்டுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கணும், அவங்க ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்கணும், அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்கணும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, சில பேர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கூட இவங்க போலியாக ரெடி பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இப்போ திமுக சார்பிலேருந்து இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. ஆனால் இது திமுக காரங்களாம் அதுக்குள்ளே அடப்பாங்களா, ஓட்டு இருக்கிறவங்கள மட்டும்தான் அடப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற எதிர்த்தரப்பு வாக்காளர்களை இந்த மாதிரி அவங்களுக்கு செலவுக்கு கொடுத்து எல்லாமே வச்சு இந்த அவங்க சொல்ற மாதிரி தான் எல்லாமே அவங்களுக்கு டிவி, மது எல்லாமே, அதாவது சரக்குல இருந்து சாப்பாட்டுல இருந்து அப்படியே நேரத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்து பத்திரமா பார்த்துக்கிட்டு தேர்தல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றதா தான் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மனிதப்பட்டி. அவங்களுடைய அத்தனை செலவினங்களும் ஒரு ஹோட்டல் மாதிரியா பார்த்துக்குருவாங்க. இது கரூரில் அதிகப்படியாக நம்ம செந்தில் பாலாஜி அவர்களோட தலைமையில் அமைக்கப்படுது அப்படின்றது தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கரூரில் மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஊர்களில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின அடுத்தடுத்த விவரங்கள் வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3வது டாபிக்கு வருவோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி அந்த சட்டமன்ற தேர்தலில் களம் காணப்போகுது அப்படின்றனால இன்னைக்கு பயங்கரமாக எல்லா தரப்புக்குள்ளேயும் அந்த ஒரு கூட்டணி ஆட்சிலாம் வந்துச்சு, பேர் அடிபட்டுச்சு. நம்ம காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்கும் பயங்கரமாக பிரச்சனைலாம் போனாங்க. அப்புறம் பார்த்தா காலில் விழுந்துட்டாங்க. இன்ன வரைக்கும் திருமாவளவனர்கள் நான் அப்படிலாம் கிடையாது, நான் கம்பா தான் நிற்பேன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ தொகுதி வேணும்னாலே வேணும், நான் ஏன் பானையில் தான் நிற்பேன்னு நின்றுட்டு இருக்காப்புல. இந்த ஒரு பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய குளத்தூர் தொகுதி மற்றும் இந்த வில்லிவாக்கம், டி நகர் இந்த மாதிரி பெரிய பெரிய தொகுதிகளில் பணப்பட்டுவாடா நடந்துட்டு இருக்கு. பணப்பட்டுவாடா அப்படின்னா இப்போதைக்கு தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும்.
ஒரு அளவுக்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க கண்டிப்பாக அதை வந்து கையாண்டுருவாங்க. அதை வாங்கிட்டு அவங்க ஆவணத்தை கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு திருப்பி ஒப்படைப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்க, இவங்க ஜிபே நம்பர் வாங்குறதா வந்து இப்போ பயங்கரமாக நியூஸ் போயிட்டுருக்கு. எந்த நியூஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா, பிஜேபி சம்மந்தப்பட்ட சேனலில் மட்டும்தான் போடுறாங்க. இல்லை வந்து இப்போ பன் டிவி இந்த மாதிரி சில மீடியாக்கள், செம்புதூக்கி மீடியாக்கள் ஆவுன்னா வந்து பேசுகிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த நியூஸ் எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அந்த மாதிரி நியூஸ் மட்டும்தான் இன்றைக்கி வெளியில் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த பிஜேபி சம்மந்தப்பட்ட நியூஸ்களில் டிஎம்கேக்கு எதிராக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஏடிஎம்கே சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக காரரை பண்ணுற அராஜகம், அவங்க மீற அத்துமீறல்கள் இதெல்லாம் வந்து அடித்தடி வரிசையாக போட்டுகிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கலந்து பேசுகிற திமுக சார்பில் பணம் வாங்கியிருக்கிற மீடியாக்கள் அப்படின்றவங்க இதெல்லாம் போட மாட்டாங்க. அதனால தான் நம்ம தெளிவாக மக்களுக்கு சொல்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழக வெற்றி கழக சார்பில் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்னது, எனக்கு வீட்டில் 2 ஓட்டு உறுதி அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம எல்லாருக்கும், குறிப்பாக மகளிரோட ஓட்டு வந்து இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களோட வீடுகளையாக வந்து இன்றைக்கி கருத்து கணிப்பில் எடுத்து களை எடுக்கப்பட்டு அவங்களோட ஜிபே நம்பரை வாங்கி இன்றைக்கி இந்த மாதிரி வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் வருந்தத்தக்க செயலாக இருந்தால் கூட, இன்றைக்கி மக்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கிடுவாங்க, ஓட்டு அப்படின்றது விஜய் அவர்களுக்கு தான் போடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் நம்ம அதை பற்றி போவேனா. ஆனால் இந்த மாதிரி இவங்க பண்ணி இந்த ஒரு தேர்தலில் ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்றது தேர்தலுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை விட மாட்டாங்க. எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குன்றதை முதற்கொண்டு எல்லாருக்கும் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிற விஷயத்தை தெளிவாக போட்டு காமிச்சு அந்த தொகுதிக்கான எலெக்ஷனே வந்து அந்த வெற்றியே வந்து முடிச்சு விட்ற மாதிரி ஆயிரும். அந்த அந்த அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோதையும் கொடுத்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் மும்பைக்கு போயிருக்கிற விஷயத்த பல்வேறு விதமாக இன்றைக்கி சமூக வலைதளங்களில் உருட்டிகிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து நம்ம நடிகை அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம ஏற்கனவே காலையில் நான் தெளிவாக சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை, என்ன எதுக்காக போயிருக்காங்க அப்படின்றது பார்க்காதவங்க காலையில் வீடியோவில் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிஜேபியில் நடக்க போகிற மற்றும் ஏடிஎம்கேல நடக்க போகிற பெரிய மாற்றம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கட்சிகள்னு இருக்கிறது திமுக, அதிமுக, இன்னைக்கு டிவிகே. இப்போ திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 21 கட்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருக்கு அது பேரெல்லாம் மனப்பாடமாக தெரியுமா அப்படின்னு தெரியாது. இருந்தால் கூட அது ஒரு பக்கம் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், திமுக கூட்டணியும் சொல்லுவோம். அடுத்து அதிமுக எடுத்துக்கோங்க. இப்போ அதிமுக கூட பிஜேபி வந்து கூட்டணி போகிறாங்க. நம்ம பாமக இருக்காப்புல. இந்த மாதிரி சிறு சிறு கட்சிகள் வந்து இப்போ நிறையா இருக்குது. இது போக இன்னும் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. சிறு சிறு அமைப்புகள்ல இருந்தாலும் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அதை எப்படி சொல்லணும், ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொல்லணும். அதுதான் வாஸ்தவம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஏடிஎம்கே கூட்டணிலாம் கிடையாது, அதெல்லாம் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து வந்த அசைன்மெண்ட் என்னன்னா, இதுக்கு பேர் என்டிஏ கூட்டணி. இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் டிஎம்கே விஸ் என்டிஏ அப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பெரிய பேர் போயிட்டு இருக்கிறனால நம்ம எடப்பாடி அவர்களுக்கு பெரிய மண்டவலி ஆகிப்போச்சு. பீகாரில் நடந்த தேர்தல் மாதிரி நமக்கும் ஆயிருமோ. ஏன்னா இப்போ ஒரு தொகுதி பங்கீடு அப்படின்னா அதில் எந்த கூட்டணி கட்சி வர்றாங்களோ எது கூட சேர்றாங்களோ அவங்க தான் தொகுதி பிரிப்பாங்க. அதுதான் நியாயம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேக்கு தான் வந்து அவங்க தான் தொகுதி கொடுக்கணும் போலுக்கு. அந்த மாதிரி வந்து காமெடிலாம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக இன்றைக்கி பிஜேபியிலேருந்து நிறைய பேர் மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நடிகர் சரத்குமார் அவர்கள் வந்து பிஜேபியிலேருந்து விலகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது கண்டிப்பாக அவர் வந்து அதாவது மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காப்புல. என்ன பண்ணுவாப்புல என்னன்றதை நம்ம நாளைக்கு பேசுவோம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாவிக்கிட்டே இருப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். இங்கேருந்து தாவி அங்கே பேசுவாப்புல, அங்கேருந்து தாவி இங்கே பேசுவாப்புல. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் நாளைக்கு புதுச்சேரியோட வேட்பாளர் பட்டியலை இறக்கி விடுறாரு. அதுதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க புதுச்சேரியில் இறங்கி வேலை பார்த்து தனியாக நிற்க போகிற அந்த டிவிகே வேட்பாளர்களோட 30 பேரோட பேர் வந்தது நாளைக்கு வந்து வெளியாகுது. ஏன் இன்னைக்கு வந்து என்டிஏவோட கூட்டணி நம்மளோட ரங்கசாமி அவர்கள் போயிட்டாரு. அது போக நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய மாமனார் ஆரம்பித்த கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை இன்றைக்கி என்டிஏவோட சேர்க்குறனால ரங்கசாமிக்கு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மோடி அவர்கள் வந்து நேரடியாகவே தலையிட்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வச்சிருக்கிறனால அவங்க மறுபடியும் அவங்களோட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால ரங்கசாமி அவர்கள் டிவிக்கு வரவிருந்தது தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னே சொல்லணும். அதனால தான் இன்றைக்கி டிவிக்கே தனியாக களம் காணுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து புதுச்சேரி, ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே புதுச்சேரியில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் அந்த வெற்றி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். நிறையா பேர் வந்து இன்றைக்கி அந்த தேர்தல் நடக்குமா, ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு போட்டிருந்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் கேட்டுருந்தீங்க.
இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற விஷயம் முதல்ல அதுதான். இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறனால இது அவ்வளோ தூரம் சாத்தியம் இல்லாதது. இன்னைக்கு நம்ம டிடிவி தினகரனோட நம்ம நாராயணான்னு சொல்கிற நாரதர் வேலையை நல்லாவே பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவர் போய் கூட்டணி சேர்ந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா என்டிஏ. ஏடிஎம்கேவோட இணைய மாட்டேன், எடப்பாடி தலைமையை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் நேரடியாக என்டிஏல கூட்டணி வைக்கிறாப்புல. சரி, கூட்டணி வச்சாலும் வச்சுட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் என்டிஏ கூட்டணி தான் சொல்லுவேன். இது மக்களிடையே இது என்டிஏ கூட்டணி அப்படின்னு பிரபலப்பட்டு இந்த என்டிஏ கூட்டணியை மக்கள் புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய அசைன்மெண்ட்டை தெளிவாக பின்பற்றிக்கிட்டு இருக்கார் அப்படின்னே நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் எம்ஜிஆர் அவர்களுடைய பெரிய விசுவாசி. என்னதான் ஜெயலலிதா அம்மா ஒரு கட்சியை விட்டு அவரை ஒதுக்கி வச்சிருந்தா கூட அதுக்கப்புறமும் சேர்ந்து இன்னைக்கு இப்படிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு மீடியாக்களில் உட்காந்து பேசும்போது ஏடிஎம்கேவை இன்னைக்கு டிஎம்கே மீடியாவும் டிஎம்கேவை ஏடிஎம்கே மீடியாவும் மாற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறனால நமக்கு இடம் காலியாக இருக்கிறனால இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இலக்கை நோக்கி நல்லாவே முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். இருந்தா கூட சில எச்ச மீடியாக்கள், சில எச்ச யூபிக்கள், சில எச்ச பணம் வாங்குற அந்த ஒரு பணத்திலே குளிக்கணும்னு நினைக்கிற வாடகை வாய்கள்லாம் என்ன பேசுது அப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வேட்பாளருக்கு 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. இதுக்கான வீடியோ அடுத்த வீடியோ வருது இருக்கு. இதுக்கான முழு விளக்க வீடியோவும் அவங்களுக்கான பதிலடி நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ